ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். சமுத்திரமதன். சமுத்திரமதன்னா என்ன? பார்க்கடலை கடையிறது. இப்போ நம்ம பிரயாக்ராஜ்ல, எங்க காஷியில நடக்கக்கூடிய கும்பமேளாவும் அந்த கதையை ஒத்துதானே இருக்கு. என்னன்னா, கருடன் அமிர்த கலசத்தை வான்வழியா எடுத்துட்டு போகும்போது 4 சொட்டு அமிர்தம் இந்த நதியில விழுந்ததாகவும், இந்த நதி அப்புறம் ஹரித்வார் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் விழுந்ததுனால அந்த இடத்துல எல்லாம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து ஆஹ், கும்பமேளா நடக்குது. ரொம்ப விசேஷமான கும்பமேளா அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு பார்க்கடலை ஏன் கடைந்தாங்க, அதுக்கு பின்னாடி எதுக்காக இந்த நிலைமை வந்ததுன்னு ஒரு ஸ்டோரி இருக்கு. முன்னொரு காலத்துல என்ன ஆச்சுன்னா, துர்வாச முனிவர் வந்து இந்திரனை பார்க்கிறார். இந்திரன் தன்னுடைய வாகனமான ஐராவதத்தின் மேல் வலம் வராங்க. துர்வாச முனிவர் அந்த இந்திரனை பார்த்த உடனே, தேவலோகத்துக்கு ராஜா இல்லையா, மரியாதை செலுத்தணுமே. ஸோ அப்படின்னு இவங்க என்ன பண்றாங்க, ஒரு கையில இருந்த ஒரு மந்திர மாலை, ஒரு பவர்ஃபுல்லான பூஜைகளை செய்த ஒரு மாலையை இந்திரனுக்கு கிஃப்டா கொடுக்குறாங்க. அவரை மரியாதை செலுத்தும்படியாக. இந்திரனை திமிர் பிடிச்சவர் தானே, அவன் என்ன பண்றான், அந்த மாலையை எடுத்து தன் யானைக்கு போட்டுடுறான். அந்த மாலையில இருந்து நல்ல நறுமணம் மிக்க வாசம் வருது. நறுமணம் மிக்க இருக்கு. அந்த அந்த வாசம் யானைக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. இதை தாண்டி அந்த பூக்கள், அந்த மாலையில் இருக்கும் பூக்கள்ல இருக்கும் தேனை உறிஞ்ச வண்டுக்கள், ஈ இந்த மாதிரியான ஆஹ், விஷயங்கள்லாம் வரும்போது அந்த யானை வந்து அப்படியே, அதாவது முடியல. உடனே என்ன பண்ணுது, அது மாலையெல்லாம் பிச்சு போட்டு காலால மிதிச்சிடு. இதை பார்த்து துர்வாச முனிவருக்கு கோவம். நம்ம கண்ணு முன்னாடி நம்ம யாருக்காவது ஒரு gift கொடுத்துட்டு போனோம்னா, அவங்க அதை மதிக்காம போடும்போது நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்கும்ல. அந்த மாதிரி அவருக்கு ஏற்கனவே கோவக்காரர். அப்புறம் உடனே ஒரு சபிக்கிறாரு. இந்த மாலை மந்திரம் எல்லாம் போட்டு அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மாலை, இதுல இருக்கும் மலர்கள், இதுல இருக்கும் அவ்வளோ இது எல்லாமே மகாலட்சுமியை குறிக்கிறது, ஸ்ரீயை குறிக்கக்கூடியது. அதை போட்டு இப்படி மிதிச்சு அவமானப்படுத்துறியே, உன்னிடம் அந்த அம்சம் இல்லாமல் போகட்டும், உன்னையும் உன்னை சார்ந்தவர்களுக்கும் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்றாரு. இந்திரனுக்கு வந்து வேற வழி இல்லையே, சாபம் கொடுத்துட்டு தானே ஆனோம். அப்போ இந்திரனை சார்ந்த எல்லா தேவர்களும் பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க பூலோகத்தில். ரொம்ப கஷ்டம், தாங்க தாங்க முடியாத கஷ்டம். அப்புறம் என்ன ஆகுது, இந்த பக்கம் அசுரர்கள்லாம் பலமா வராங்க. அப்போ அசுரர்கள் கிட்ட இருந்து தன்னை காப்பாற்ற என்ன பண்றது, அசுரர்கள் கொன்னுடுவாங்களே, ஏன்னா நம்ம வந்து வீக்கா இருக்கோம், ரொம்ப பலகீனமா இருக்கும் நேரம். இப்போ போய் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, இந்த நம்ம போய் நேரா போயிட்டு நம்ம பெருமாள் கிட்ட போய் கேட்கலாம். அவர் தானே காக்கும் கடவுள். அந்த மகாவிஷ்ணு காக்கும் கடவுள் அவர் தானே. அவர்கிட்ட போயிட்டு நம்ம கேட்கலாம், என்ன பண்ணலாம், எதுக்காக ஏதாவது எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு. மகாவிஷ்ணு என்ன சொல்றாரு, அவர்களோட படும் கஷ்டமெல்லாம் பார்த்துட்டு, நீங்க வந்து பார்க்கடலை கடைங்க. அந்த கடையும் போது அமிர்தம் வரும். அந்த அமிர்தத்தை அருந்தும் போது நீங்க வந்து இறப்பே இல்லாத ஒரு நிலைக்கு போயிடுவீங்க. இம்மார்டாலிட்டிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பார்க்கடலை தேவர்கள் மட்டும் கடைய முடியாது. ரொம்ப கஷ்டம். அதற்கான வலுவும் கிடையாது. அதற்கான அத்தனை பேரும் கிடையாது. அசுரர்களும் தேவர்களும் ஒன்னா சேர்ந்தா அதை கடையறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனா அதை கடையணும்னு நினைக்கிறதே வந்து குதிரை கொம்பு சொல்றாங்களா, அவ்வளோ பெரிய டாஸ்க், ஹிமாலயன் ஹெர்கூலியன் டாஸ்கா இருக்கு. என்ன பண்றதுனே தெரியாம அசுரன் தலைவன் கிட்ட போய் போறாங்க. இந்த மாதிரி பாலி, இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்கு, நீங்க சேர்ந்தீங்கன்னா நம்ம வர்ற லாபத்துல 50-50ங்கிற மாதிரி, வர்ற அமுத்தத்துல 50-50, நீங்களும் நல்லா இருக்கும் நாங்களும் நல்லா இருக்கோம். அப்போ அசுரனுக்கு நடுவில் ஒரு பேராசை வந்தது. ஆஹா, இப்போதைக்கு உங்களோட சேர்ந்து நம்ம செய்யலாம், அப்புறம் அந்த அந்த அமிர்தத்தை திருடிடலாம். அதே மாதிரி இவங்களுக்கும் அந்த ஐடியா தான். சரிப்பா, நாங்கள் வந்து டீல் போட்டுக்கலாம், நம்ம 2 பேரும் போய் கடைஞ்சிடலாம், நம்ம 2 இனத்தர வரோம்னு சொல்லிட்டு, இதை எப்படி கடையிறது, கடலை கடையணும். இதுனா மோரா நட்டப்பட்டப்பாட்டுன்னு கடையிறதுக்கு, கடலை கடையணும். என்ன பண்ணுறது, அதற்கான ஹெவி டீப் ஹைட் இது தேவைப்படுது. அப்படின்னா பெரிய மலை, அந்த மலையை சூஸ் பண்ணுறாங்க. கடையிறதுக்கான கயிறு வேணும் இல்லையா. அப்போ
வாசுகிங்கிற பாம்பை எடுத்து சூஸ் பண்றாங்க கடையறதுக்கு. இப்ப பார்த்துக்கோங்க, அது மிகப்பெரிய மலை. அந்த மலையை தன் உடம்பில் சுற்றி அந்த மலையை சுற்றி தன் உடம்பை கொண்டு மலையை சுற்றி ஒரு பக்கம் வாலும் ஒரு பக்கம் தலையும் இருக்கு. இந்த பக்கம் அசுரர்கள் இருக்கிறாங்க, அந்த பக்கம் தேவர்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த பாம்பு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும், அந்த ஒரு அசுரன் கிட்டே சண்டை போட முடியல, இத்தனை அசுரன் பிடிச்சி இழுத்தா அதோடைய ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கணும் அந்த அந்த பாம்புக்கு. இந்த பக்கம் தேவர்கள் அவங்க பிடிச்சி இழுத்தா அதோட ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கணும். இந்த பாம்பையே இப்படி சொல்றோம்னா அதை கழுத்துல அணிஞ்சிருக்கும் சிவன் எப்படி இருக்கணும், எவ்வளோ மேக்னிஃபிசன்ட் பவர் சிவாக்கு இருந்தா இத்தனை பவரான பாம்பை வந்து தன் கழுத்துல போட்டு அசால்ட்டா 10 கிலோ வெயிட் தூக்குறதுக்கே நம்மளால முடியல, உசு புசுன்னு சொல்றோம். அப்போ அளவில்லாத எண்ணில் அடங்காத அள்ள முடியாத எண்ண முடியாத அளவுக்கு பவர் அவருக்கு இருக்கு இல்லையா. சோ அந்த பாம்புக்கு அத்தனை சக்தி வாசுகி. இப்போ என்ன சொல்றாங்க, தேவர்கள் வந்து என்ன பண்றாங்க, தேவர்களை பிளான் பண்ணி நீங்க வந்து தலை பக்கம் இருங்கன்னொடனே அசுரர்களுக்கு யோசிக்க தெரியாது, மூளை இல்லை இல்லையா அவ்வளவா. ஸோ அவங்க என்ன பண்றானுங்க, நாங்க என்ன குறைச்சவங்களா, நாங்கெல்லாம் வந்து வாலெல்லாம் பிடிக்க மாட்டோம், எங்க லெவலுக்கு அதெல்லாம் தப்பு, நாங்க தான் தலையை பிடிச்சுப்போம், நீங்க வாழை பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பாடா ஒரு நல்ல விஷயம், தப்பிச்சோண்டா சாமி சொல்லிட்டு தேவர்கள் எல்லாம் வால் பக்கம் வந்துடுறாங்க. ஏன் தப்பிச்சோண்டா சாமின்னு சொல்றாங்க, வாசுகி அத்தனை விஷம் கொண்ட பாம்பு அந்த தலையை பிடிச்சு அமுக்கும் போது அதன் உடலிலிருந்து தன் நாக்கு வழியாகவும் மூச்சு வழியாகவும் பாய்சனஸ் விஷம் கொண்ட வாயு வருது. அதை தாங்கிக் கொள்ளும் அளவிற்கு தேவர்களால முடியாதுன்னா அவங்க வீக்கா இருக்காங்க. அவ்வளவு அழகா பிளான் பண்ணி, ஆனா அசுரர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இந்த பாம்பு ஒரு பக்கம் விஷத்தை கக்குது, விஷவாயுவை கொடுக்குது, இதை பிடிச்சி இழுக்கவும் முடியல அப்படின்னு இழுத்துட்டே இருக்காங்க. பார்க்கடல் கடைய ஆரம்பிக்குது. பார்க்கடல் கடைய கடைய இந்த மலை மூழ்க ஆரம்பிக்கும். அச்சுச்சோ இது எப்படி இப்ப என்னடா பண்றது அப்படின்னு பார்க்கும்போது அப்போ விஷ்ணு கிட்ட திரும்ப காக்கும் கடவுள் கிட்ட பேச, இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுங்க, நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்க, நாங்க தாங்க இந்த வேலையை செஞ்சுன்னு இருக்கோம், நம்ம சொல்றோம்ல நம்ம பாஸ் கிட்ட அந்த மாதிரி. அப்ப விஷ்ணு என்ன பண்றாரு, ஆமையின் அவதாரத்தை கொண்டு அந்த மலையை தன் முதுகில தாங்குறார். அப்போ என்ன பண்றாரு, அந்த மிகப்பெரிய மலை மேருமலை அதனோட இந்த வாசுகி பாம்பு இது இல்லாம மூமெண்ட் இருக்கு இழுக்கிறது, இது எல்லாமே தன் முதுகுல தாங்குறார் மகாவிஷ்ணு இல்லையா. அப்போ எவ்வளவு பவரா இருக்கணும். உடனே கடைய ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல என்ன வருது, விஷம். இந்த விஷம் வந்து ஆலகால விஷம், ஹலால விஷம். இது என்னத்தை பண்றது, இது எங்கேயும் கொட்டவும் முடியாது, அதனோட சின்ன துளியே வந்து அழிஞ்சிடக்கூடியது. உடனே சிவன் என்ன பண்றாரு, நான் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு குடிக்க ஆரம்பிக்கும் போது பார்வதி அந்த தொண்டையிலேயே அந்த விஷத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க. அதனால தானே உடனே இந்த இடத்துல சிவனுக்கு வந்து ப்ளூவா நீளமா மாறிடுது இல்லையா கழுத்து. அதனால தானே அவருக்கு நீலகண்டம், கண்டம்னா தொண்டை, நீல கலர்ல இருக்கிறதுனால நீலகண்டம் சொல்றாங்க இல்ல. ஸோ அது வருது. பல அரிய விஷயங்கள் வருது. காமதேனு சொல்றோம்ல, நினைச்சதை கொடுக்கக்கூடிய காமதேனு, கல்ப விருட்சம், இந்த மாதிரி வந்துட்டே இருக்கு. மகாலட்சுமியும் வந்துடுறாங்க. வந்துட்ட உடனே கடைசியில யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா தன்வந்திரி கையில அமிர்த கலசத்தோட, அமிர்த கலச ஹஸ்தாய அப்படின்னு சொல்ற மாதிரி அழகா கலசத்தோட வந்த உடனே அந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு 2 பேரும் பிளான், கலசம் வந்த உடனே நம்ம எடுத்துட்டு ஓடணும், இந்த பக்கம் அசுரர்கள் நம்ம எடுத்துட்டு ஓடணும் பிளான். இதுக்கெல்லாம் காட் மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ்ங்கிற மாதிரி காட் ஒரு பிளான் வச்சிருப்பாரு இல்ல. அப்பதான் இந்த கருடன் எடுத்துட்டு போறாங்க அந்த இந்த கலசத்தை. இப்போ இது என்ன ஆகுது, கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கொஞ்ச நாள் கட் பண்ண காட்சன். இப்போ என்ன ஆகுது, இந்த அமிர்தத்தை குடிச்சா அசுரர்கள் பல நாட்கள் வாழ்வாங்க, அவங்களுக்கு சாவே இல்லை, அவங்க பண்ற அட்டுழியத்துக்கு அளவே இல்லாம போயிடும் இல்லையா.
இப்போ அதை தடுக்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, மகாவிஷ்ணு ஒரு அழகான பெண் வடிவில், மோகினியின் வடிவில் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க முன்னாடி நிக்கிறாங்க. அவங்க முன்னாடி நின்ன உடனே என்ன ஆகுது, என்ன பெண்மணி நீ இவ்ளோ அழகா இருக்க, நான் இவ்ளோ அழகு பார்த்ததே இல்லையே, அப்படி இப்படின்னு எங்கிருந்து வந்திருக்க, எந்த ஊரு அப்படின்னு அவளுடைய அழகுல மயங்கி காமதேவனின் வில்லம்புல காதல் கொண்டு எல்லா அசுரர்களும் மயங்குறாங்க விஷ்ணு கிட்ட, பெண்ணின் வடிவத்தில் இருக்கும் விஷ்ணு கிட்ட. அப்போ அந்த விஷ்ணு என்ன சொல்றாங்க, அசுரர்கள் ஒரு லைன்ல உட்காந்துக்கோங்க, தேவர்களும் உட்காந்துக்கோங்க, மாத்தி மாத்தி உட்காரும்போது நானும் இந்த கலசத்துல இருக்க அமிர்தத்தை குடுக்குறேன், நீங்க குடிச்சிட்டே வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவள் அழகுல மயங்கி அசுரர்கள் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, இந்த மோகினி வடிவில் இருக்கும் விஷ்ணு இந்த கலசத்துல இருக்கும் அமிர்தத்தை தேவர்களுக்கும், டக்குன்னு கலசத்தை மாத்தி நார்மலா இருக்கும் விஷயத்த அசுரர்களுக்கும் கொடுக்குறாங்க. இத ஸோ இந்த மாத்தி மாத்தி குடுக்கும்போது, இந்த அமிர்தத்த மோகினி கிட்ட இருந்து ஸ்வரபானுன்னு ஒரு ஆளு, இந்த அசுரன் என்ன பண்றான்னா, இவ பாட்டம்மா மோகினி கலசத்த மாத்தி மாத்தி குடுக்குறான்னு கண்டுபிடிச்சுட்டு, தேவர்களின் போலவே மாறுவேடம் பூண்டு போய் அந்த லைன்ல உட்காந்து, எங்க யாருக்கு பக்கத்துல உட்கார்றாங்கன்னா, சூரியன் சந்திரன் சூரியன் சோம நடுவுல உட்காந்துடுறாங்க. உட்கார்ந்த உடனே மோகினி அப்படியே அமிர்தத்தை கொடுத்துட்டே வரும்போது இவங்களுக்கும் கொடுத்துடுறான் இந்த ஸ்வரபானு கிட்ட. இதை பார்த்த சந்திரனும் சூரியனும், அச்சச்சோ விஷ்ணு நீங்க வந்து இந்த இவன் இவன் வந்து அசுரன் மார்வேஷத்துல உட்காந்துருக்கான், இவங்க எங்க குலத்தவன் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே விஷ்ணு என்ன பண்றாரு, தன்னுடைய நார்மல் செல்ஃப் மோகினியிலேருந்து விஷ்ணு அவதாரத்துக்கு மாறி தன்னுடைய சுதர்சன சக்கரத்தினால் தலையை கொய்து விடுகிறார். அப்போ என்ன பண்றாங்க, ஆனா அதுக்குள்ள இவர் தான் அமிர்தத்தை குடிச்சிட்டாரு, தலை கட்டாயிடுச்சு, ஆனா சாவு இல்லை. அப்போ தலை தனியா இருக்கு, வால் தனியா, உடம்பு தனியா இருக்கு. அதுதான் தலைதான் நம்ம ராகுன்னு சொல்றோம், உடம்பை தான் நம்ம கேதுன்னு சொல்றோம். ஸோ அசுரர்கள்ல இருக்கும் ஸ்வரபானு இங்க வந்து அமிர்தத்தை குடிச்சு சாகா நிலை பெற்று இருக்கிறதுனால, அந்த தலையை கட் பண்ணிட்டதுனால, ராகு கேதுன்னு தனியா பிரிச்சதுனால, இது யார் போட்டு கொடுத்தா மகாவிஷ்ணு கிட்ட, இந்த சந்திரனும் சூரியனும் இல்லையா. அதனால சூரியனின் சந்திரனையும் ராகு விழுங்குறாரு. விழுங்கும் போது என்ன ஆகுது, உடம்பு இல்லை, அப்ப டவாலும் கழுத்து வழியா வெளில வந்துடுறாங்க. இதைத்தான் வந்து நம்ம கிரகணம் அப்படி சொல்றோம்ல, கிராணன் டைம் கிரகணம்ங்கிறோம். அப்ப அந்த டைம்ல ராகு விழுங்கி, ஆனா உடம்பு இல்லாதனால டக்குன்னு வெளியில வந்துடுது. இதைத்தான் நம்ம கிரகணம் அப்படின்னு இது புராணங்கள்ல பேசப்படுது. நிறைய புராணங்கள், விஷ்ணு புராணம், பாகவத் புராணம், இதுல எல்லாம் கொஞ்சம் சில மாறுதல் இருக்கு. பட் காமனா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரி தான் வரும். ஸோ ஒரு அமிர்தத்துக்கு எடுக்க போய் ஒரு மாலையை அவமானப்படுத்தியிருந்தாலும் அமிர்தம் கிடைச்சது. அதனால தான் ராகு கேது வருது இல்லையா. ராகு கேது வந்ததுக்கு அப்புறம் தானே, அதனால தான் இன்னும் பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் ரெண்டு பேரையும் விழுங்க பார்த்தாரு ராகு, யாரு அசுரர். ஸோ அதனால நம்மளுக்கு கிரகணம் கிடைக்குது அப்படின்னு. எவ்வளோ ஒரு அழகான விஷயம் இல்லை, எத்தனை அழகான ஸ்டோரி. இந்த ஒரு சின்ன பிரயாகராஜில் இப்போ கும்பமேளா நடக்குதுன்னு சொன்னால் அது ஏன் நடக்குது, அதற்கு பின்னாடி எத்தனை புராண கதைகள் இருக்குன்னு எங்களுக்கெல்லாம் தெரியணும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னோம்.